மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேளாண் துறையை வேளாண்மை உழவர்கள் நலத்துறை என்று ஆணையிற்பது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 70% மேல் விவசாயத்தையே நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்காக தனியாக ஒரு வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்க்கப்படும் என்றும் அறிவித்து, அது மட்டுமல்லாமல் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை வேளாண் பெருங்குடி மக்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகளுடன் விற்பனையாளர்களுடனும் கலந்து ஆலோசனை செய்து சமர்க்கப்படும் என்று அறிவித்ததற்கிணங்க இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண்மை என்பது வேளாண்மை துறை மட்டுமல்லாமல் இதர கால்நடைகள், மீன்வளம், பால்வளம், நீர்வள ஆதாரம், பட்டு வளர்ப்பு, ஊரக வாழ்வாதாரம், உணவு மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் துறைகளினுடைய இணைந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த எல்லா துறைகளும் சேர்ந்து மொத்தமாக ஏறத்தாழ 34,220 கோடியே 60,99,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த துறையினுடைய நிதிநிலையினுடைய அறிக்கையினுடைய ஃபோக்கஸாக என்று சொல்லலாம். அதாவது எதற்கு முக்கியத்துவம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம்னா, தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்தினுடைய அதனுடைய விவசாயத்தினுடைய பரப்பளவை அதிகரிக்கும் நோக்கத்துடன் சாகுபடி பரப்பினை அதிகரித்தல் குறித்தும், ஏறத்தாழ 70% மக்கள் தமிழகத்தில் மானாவாரி பயிர் செய்வதனால் மானாவாரி நில மேம்பாடும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கவும், தமிழகத்திலுடைய பாரம்பரிய மிக்க நெல் பயிர்களை, தானியங்களை பாதுகாக்கவும், தமிழகத்தில் வேளாண் துறையில் வேளாண்மை தொழிலாளர்கள் பற்றாக்குறையுள்ள விவசாயிகள் எளிதில் வேளாண்மையை செய்யக்கூடிய வகையிலே வேளாண் இயந்திரங்கள் மையமாக்க முக்கியத்துவம் கொடுத்தும், நம்மளுடைய மாநிலத்தினுடைய மரமான பனைமரத்திற்கு பாதுகாப்பு வழங்கியும், இளைஞர்களை வேளாண் தொழிலில் ஊக்குவிக்கும், பகுதி வாரியாக பயிர் வாரியாக முக்கியத்துவம் கொடுத்தும், தோட்டக்கலை பயிர்களுக்கு சாகுபடி பரப்பை மேம்படுத்தியும், விவசாயிகளுடைய விளைபொருள்களை நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்ய தேவையான சந்தை வசதிகளை ஏற்படுத்தியும், வேளாண்மையுடைய பொருள்களினுடைய ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தும், வேளாண் ஆராய்ச்சியல் பர்டிகுலராக மஞ்சள் போன்ற பெருமைமிக்க பயிர்களுக்கு ஆராய்ச்சி முக்கியத்துவம் கொடுத்தும், மற்றும் டெல்டா பகுதியில் அங்கே ஒரு பெருந்திடமாக சொல்லலாம். நம்ம திருச்சி முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய அந்த டெல்டா ரீஜனை நம்ம அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடராக நம்ம இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை இவ்வகையில் இடம்பெற்றிருக்கின்றது. இது கடந்த 2020-21 நிதிநிலை அறிக்கையை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1,800 கோடி கூடுதலாகவும், கடந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை காட்டிலும் 900 கோடி கூடுதலாகவும் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முடிச்சிடலாம் சார். தட்ஸ் எஸ். நீங்கள் ஏரியா ஆஃப் கல்டிவபிள் லேண்டு ஒரு போக்குவரத்து சொல்கிறீங்க. மானாவாரி வாட்டர் ரைஸ், பட் மானாவாரியில் வாட்டர் ரைஸஸ் இருக்குது நம்மளுக்கு, அதான் இன்கம் பண்ண பார்க்குறேன். பட் கல்டிவபிள்
லேண்ட்ஸ் 3 போகம் விளையக்கூடிய கம்ப்ளீட்லி வாட்டர் சஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய ஏரியா அப்படியே ஃபாலிங் பிரே டு ரியல் எஸ்டேட். இதை அரெஸ்ட் பண்ணது இப்போ கேரளாவில் பண்ணியிருக்காங்க. வெட்லேண்ட்ஸ் வெதர் இட் இஸ் மேன் மேட் ஆர் நேச்சுரல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா? அதை விட்டுட்டு நம்ம மானாமரியில் பேர் இருக்கு. அது ஒரு கேள்வி இருக்கு. நம்மளுடைய பாசன பரப்புன்றது வந்து நீர்ப்பாசன அஷூர்டு இரிகேஷன்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைச்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம இந்த ஆண்டு தெர் இஸ் அ பாசிபிலிட்டி 3 டைம் வந்து இருக்குது. அது வந்து 3 வகையும் பாசனம் பெறக்கூடியது வந்து நம்ம வந்து அஷூர்டு இரிகேஷன் அல்லது எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அணைக்கட்டு பகுதி இருக்கோ அங்கே தான் வந்து இருக்குது. டெல்டா ரீஜனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் பரம்பிக்குல் ஆலியார் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற இடங்களில் பிஏபி இருக்கிறது. லோயர் பவானி ப்ராஜெக்ட் எல்பிபின்னு சொல்லுவோம். தென் தமிழகத்தை படுத்த பண்ணோம்னா நம்ம மணிமுத்தாறு அந்த தாமிரபரணி அந்த ஏரியாவில் இருக்கிறது வாய்ப்பு. பெரும்பாலான இடங்களில் மற்ற இடங்கள்ல எல்லாமே எய்தர் ஒரு போகம் அல்லது இருபோகம் தான் நமக்கு வந்து பாசனம் இருக்கிறதுக்கு. 3 போகமும் வந்து நமக்கு வந்து அஷூர்டு இரிகேஷன் அப்படின்றது வந்து அடிக்குவேட் வாட்டர் இருந்தால் கூட அடிக்குவேட் வாட்டர் வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து நமக்கு வந்து 900 மில்லிமீட்டர் மழை வந்து இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சரியான காலங்களில் கிடைக்கிறது இல்லை. சில நேரம் ஓவரால் மில்லிமீட்டர் மழை நமக்கு 900 இருந்தால் கூட அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து தகுந்த தேவையான இதை வந்து நம்மளால் தேக்கி வைக்க முடியல. இருக்கக்கூடிய எல்லாமே ஃபில் ஆகிடுது. சில நேரம் ஃபில் ஆகி என்னன்னா ஃப்ளட் ஆகி போகும்போது தண்ணியெல்லாம் போயிடுது. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து எப்படினாலும் பெரும்பாலான டைங்களில் வந்து மேக்சிமம் 2 போகம் ரொம்ப அதிகமாக நார்மலாக இருந்துச்சுன்னா மட்டுமே நம்ம 3 போகம் போகிறோம். பட் 3 போகம் அல்லது 2 போகம் கூடிய பயிரிட பகுதி வந்து ரொம்ப குறைச்சி ஆக்சுவலாக ஒரு 12 லட்சம் தான் வந்து நமக்கு வந்துமே என்னென்னா 2 போகம் வந்து பகுதி விளையக்கூடிய பகுதி 12 லட்சம் ஹெக்டர். மொத்தம் வந்து நம்மளுடைய விவசாயத்தினுடைய 59 லட்சம் பயிரிடப்படக்கூடிய இது இடத்துல வந்து 12 லட்சம் தான் வந்து 2 போகம் வருது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நமக்கு என்னன்னா எதர் வந்து மானாவாரியாக இருக்கிறது. ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டா ஒன்று. ரெண்டாவது மானாவாரியான இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமான ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. பெரும்பாலான விவசாய தொழிலில் இருக்கிறாங்க. தட் இஸ் அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் I'll answer that. அதாவது ஏற்கனவே தி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்கு. விவசாயம் அப்ரூவல் இல்லாமல் எஸ்பெஷலி ஃபார் வெட்லேண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது நஞ்சை நிலங்கள்னு கூறப்படும். நஞ்சை நிலங்களில் வந்து அந்த பயன்பாட்டை மாற்றுறது வந்து கலெக்டர் அண்ட் ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் 2 பேரோட அப்ரூவல் வச்சு தான் அது பண்ண முடியும்னுட்டு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே அந்த ரூலை மாற்றி ஒரு புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்ற ஆளுநர் உரையிலையும் இந்த வருஷம் அறிவிக்கப்பட்ட மெயின் நிதிநிலை அறிக்கையிலையும் இந்த ரீஜனல் பிளான் மற்றும் மாஸ்டர் பிளான் அர்பன் டெவலப்மெண்ட் துறை மூலமாக, அதாவது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் துறை மூலமாக ரீஜனல் பிளான் மாஸ்டர் பிளான் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கு. அந்த ரீஜனல் பிளான் மாஸ்டர் பிளான் செயல்படுத்துவதனுடைய முக்கியமான நோக்கம் லேண்ட் யூஸை வந்து சரியான முறையில் ப்ரிசர்வ் பண்ணுறது. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து லேண்ட் யூஸை எப்படி சட்டப்பூர்வமாக ப்ரிவெண்ட் பண்ணுவீங்க. ஸோ 2 விதமான ப்ரொடெக்ஷன் இருக்குது. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் ரூல்ஸு கீழே நீங்கள் வந்து ரீக்ளாசிஃபை பண்ணுறது கலெக்டர் அண்ட் ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் சர்டிஃபை பண்ணால் தான் இந்த நிலம் வந்து நமக்கு வேளாண்மைக்கு தேவை இல்லைன்னு சர்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் வேறு கிளாஸிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போக முடியும். ரெண்டாவது மாஸ்டர் பிளான் ரீஜனல் பிளான் ஸ்டேட் முழுமையாக தயாரிக்கும் போது, எஸ்பெஷலி அர்பன் ஏரியாவை சுற்றி இருக்கிற இடத்துல தயாரிக்கும் போது இந்த மாதிரி லேண்ட் யூஸ் கிளாஸிஃபிகேஷன் ஈஸியாக நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு மாற்றக்கூடாதுங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இந்த 2 முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இட் இஸ் நாட் அதாவது இண்டிவிஜுவல் கேசஸை நம்ம பார்க்கணும். மூணாவது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் தி அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் மூலமாக நம்ம அட்ரஸ் பண்ணுறது என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஷுட் பி எ ரெம்யூனரேட்டிவ் என்டர்பிரைஸ். அக்ரிகல்ச்சரில் ஒரு நல்ல வருமானம் ஏற்பட்டு அக்ரிகல்ச்சரை நம்பி அவங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் அது வேறு பயன்பாட்டுக்கு போகாது. ஸோ அதையும் நம்ம என்ஷூர் பண்ணணும். அந்த அடிப்படையில் இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது.
ஆர்கானிக் ஃபார்மிங் அலோகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் மக்கள் மத்தியில் அதை கொண்டு வரன்றது தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். ஆக்சுவலாக அது கணிசமான 16லேருந்து 20 கோடி ரூபா நம்ம அதுக்கு ஒதுக்கியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். பட் அதுக்கு அதை போக அதை பிரபலியப்படுத்துறதுக்காக வேரியஸ் மெஷர் எடுக்கிறோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சென்டரை வந்து நம்மளுடைய நம்மாழ்வார் அவர்களுடைய பெயர்லேயே அந்த இயற்கை வேளாண்மைக்காக அவருடைய அர்ப்பணித்து அதன் மூலம் அங்கே ஒரு 3 கோடி ரூபா கூடுதலாக கொடுத்து நம்ம அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். சொல்லலாம் நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் செயற்கை உரங்கள் போடலைனாலே அது ஆர்கானிக் ஃபார்மிங் தான், அது உண்மை தான். பட் மக்கள் மத்தியில் வந்து அதை திருப்பி நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஒரு காலத்தில் சாரி எஸ் அது நம்மளுடைய அரசினுடைய டிப்போக்கள் இல்லை அவங்களுக்கு வழங்குறதுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கோம். இயற்கை உரங்களை வழங்குறதுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து என்ன செயற்கை உரங்களை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நிலை அறிக்கையில் அரசினுடைய டிப்போ மூலமாகவும் இயற்கை உரங்களை கொண்டு வழங்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளஸ்டர் பேஸ்டு இல்லை. நார்மலாக வந்து இயற்கை வேளாண்மையை நீங்கள் வந்து பீஸ் மில்லில் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து பெஸ்டிசைடு யூஸ் பண்ணாங்கனாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பரவிடும். ஸோ தட் ஃபைனலாக வந்து நம்ம அதை வந்து இயற்கை விவசாயம்ன்றதை சர்டிஃபிகேட் தர முடியாது. அப்போ ஒரு ஏரியாவை நம்ம கிளஸ்டராக எடுத்தால் என்டையர் ஏரியாவே இயற்கை வேளாண்மைக்கு இடையில கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள் எல்லாம் கமாடிட்டின்னு சொல்லக்கூடிய விளைபொருள்கள் எல்லாமே இயற்கை விவசாயத்தில் பண்ணதாக சொல்லுவாங்க. இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைடு ரெசிடியூ வந்து அந்த உணவில் போய் கலந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து ஸ்கோப் சர்டிஃபிகேட்டினுடைய சான்றிதழ் படி அதை வந்து நம்ம வந்து இயற்கை வேளாண்மை என்று எடுத்துக்கிற முடியாது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிளஸ்டர் பேஸ்டில் வந்து we are going to work out from this budget onwards. It means this year onward. மத்திய அரசினுடைய அந்த அங்கக சான்றிதழுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் அது மட்டுமல்ல, அந்த ஒரு விவசாயி வந்து இயற்கை விவசாயத்துக்கான சான்றிதழ் வேணும்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இந்த புதுசாக நம்மாழ்வார் ஆராய்ச்சி மையத்தில் வந்து அதுக்குள்ள ஆராய்ச்சிகளையும் செய்து அதை எப்படி நம்ம வந்து குறைக்கலாம், அது வேறு வழிமுறையில் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு மேண்டேட்டு கொடுத்துருக்கோம். சர்டிஃபிகேஷன்ன்றது வந்து ஒரு காஸ்ட்லி ஆப்ரேட் அப்படின்றது உண்மை. ஏன்னா விளைபொருள்களும் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறது படி நாங்கள் அடுத்த பட்ஜெட்டில் அதுக்குள்ள ஏதாவது மானியம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். பனைமரம் என்பது நீங்கள் எல்லாரும் அறியும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் கூட. செங்கல் சூளைகளுக்கோ அல்லது இன்டிஸ்கிரிமினேட்டாக வந்து நிறைய இடங்களில் அதை வெற்றாது என்றது மக்கள் மத்தியிலிருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மரம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் இந்த ரீஜனில் இந்த மாதிரியான ஒரு அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜனில் தான் அந்த மரம் வளரும் அப்படின்றதுனால அது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ். அது நம்மளுடைய மாநில மரமாக இருக்கிறதுனால அதனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது கிராமப்புறங்களில் வந்து நிறையா வழியில் மக்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த மாதிரியான மரங்களை வந்து வெட்டணும் அப்படின்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கி வெட்டணும் அப்படின்றத நம்ம இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதை ஒரு மாதத்துக்குள்ள அதுக்கு தேவையான ஆணையை நம்ம பிறப்பிக்கணும். நெல் கொள்முதலுக்கு ஏற்கனவே நம்ம வந்து மாநில அரசு வந்து ஓவர் அண்ட் எபோதி நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை காட்டிலும் முன்னாடி வந்து சாதாரண ரகத்துக்கு ஒரு 50 ரூபாயும் ஒரு 100 கிலோவுக்கு அதாவது ஒரு குவிண்டலுக்கு ஃபைன் வெரைட்டிஸ்க்கு வந்து 75 ரூபாயும் கொடுத்து வந்தோம். அதுபோக இந்த நிதிநிலை அறிக்கையில் கூடுதலாக சாதாரண ரகத்திற்கு 75 ரூபாயாகவும் ஃபைன் வெரைட்டிக்கு வந்து இந்த 100 ரூபாயாக நம்ம உயர்த்தியிருக்கோம். ஆக்சுவலாக இதன் மூலம் வந்து இன்னும் விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய நெல்லை வந்து விற்று கூடுதல் வருமானம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மூலம்
சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே ஆலைகள்ல இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகள் இன்னும் வழங்கப்படாமல் நிறைய பேருக்கு இருக்குங்க. நிலுவைத் தொகை ரிலேட்டடாக ஏற்கனவே மாண்புமிகு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அண்ட் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து 2 முறை கலந்து ஆலோசனை செய்தார்கள். அதுபோக நம்ம கரும்புத்துறை ஆணையர் அவர்களும் அந்த தொழிற்சாலையினுடைய அதிபர்களுடனும் ஆலோசனை நடந்து சிறிதாக அதுக்கான தேவையான அந்த அவர்களுடைய நிலுவைத் தொகையை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆக்சுவலாக தொடர்ந்து நாங்கள் வந்து அரசினுடைய முயற்சியால் அதுக்கான தேவையான இது நடவடிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிலுவைத் தொகை எவ்வளவு சார் இருக்குது? கரும்புடைய நிலுவைத் தொகை கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மூலம் எவ்வளவு நிலுவையில் இருக்குது? தனியார் சர்க்கரை ஆலைகள் எவ்வளவு நிலுவையில் இருக்குது? சர்க்கரை முறையில் தேங்கி இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மத்திய அரசினுடைய லைசன்ஸ் சிஸ்டத்தில் வர்றதுனால வந்து அவங்களுடைய பெர்மிட் ஆர்டரை கொடுக்க நம்ம வந்து சர்க்கரையை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக 502 கோடி வந்து நிலுவைத் தொகை இருக்கிறது. எல்லா சர்க்கரை ஆலையும் புட்டுகதர். எஸ் 52 கோடிக்கு தனியார் ஆலைகள் உட்படாமல் அரசு கூட்டுறவு ஆலைகள்ல மட்டும்தான். கவர்மெண்ட் சேர்ந்தாங்க. பிரைவேட் மட்டும் 502 கோடி. சாரி 314 வந்து தனியார் ஆலைகள், 187 வந்து அரசு. ஆக மொத்தம் 502. 7. எஸ். ஃபெர்டிலைசர்ஸை வந்து ஒன்லி யூரியா வந்து தெரிசிய டிமாண்ட் இருந்தது. பட்டு இந்த அது வந்து ஃப்ளக்சுவேஷனாகவே இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஓகே பட்டு இல்லை எல்லா உரங்களும் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மத்திய அரசினுடைய லைசன்ஸ் பெற்று தான் பண்ணுறாங்க. அக்ரிடேட்டட் ஒரு ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆக்சுவலாக. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரி ஏதாவது கலப்பு உரங்கள் வருதான்னு சொல்லி நம்மளுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டீமை நம்ம அனுப்பி செக் பண்ணலாம் எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா. பட் ரெகுலராக வந்து இந்த குவாலிட்டி செக் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான சாம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் எடுத்து நம்மளுடைய லேப்லேயும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். Yeah. Political question. See, this is a policy matter, so I think you are asking people a question above their pay grade. Yeah, anything? Yeah. Sorry? பிரதான் மந்திரி சம்மான் அந்த 6000 ரூபாய். ஓ அதான் இப்போ ரீசெண்டாகவே நம்ம கொடுத்தோமே ஒரு ஐ திங்க் தட் எவ்ரி இல்லை யூ சேயிங் தட் நம்பர் லாட் ஆஃப் 6,000 வந்து I'll give you later. I have the details. So that's why, அதனால தான் நம்ம இந்த ஆண்டத்தில் நான் ஃபோக்கஸ் ஏரியாவிலே வந்து அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படின்றதே நம்ம ஒன்று கொண்டு வந்தோம். அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷனில் ஒன்று டிபார்ட்மெண்ட் மூலமாகவே கிட்டத்தட்ட இந்த தடவை ஒரு பட்ஜெட்ஸ் இதிலே வந்திருக்கிறது 400 புதிய இயந்திரங்கள் வாங்கி டிராக்டர்ஸ், பவர் இது புல்டோசர், ஈவன் ஹார்வெஸ்டர் போன்ற இயந்திரங்களை வாங்கி குறைந்த வாடகைகளை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வாடகை இயந்திர மையங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை ஊக்குவிக்கவும் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமாகவும் அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து அவங்க வந்து விவசாயிகளுக்கு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இந்த திட்டத்தில் செயல்படுத்துவோம். ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு தானே.
இந்த வேளாண் நிதி இருக்க அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் ரெவென்யூ டிவிஷனில் இருக்கக்கூடிய வேளாண் இயந்திரங்களை வந்து நம்ம வட்டார அளவில் கொண்டு வந்து பரிச்சாத்திய முறையில் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் இந்த வருஷம் பண்ணுறதுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொண்டு வந்திருக்கோம். நடைமுறை ஒன் மினிட் அதை வந்து நம்ம வந்து அதாவது செயலி மூலமாகவே புக் பண்ணுறதுக்கு முயற்சி அதில் கொண்டு வர போகிறோம். இட் மீன்ஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஆப் மூலமாகவோ யூ கேன் புக் இட், அதே புக் பண்ணி அந்த செயல்படுத்துறதுக்கு இந்த நிதி அறிக்கையில் நமக்கு அது வழிவகை செய்துள்ளோம். இந்த வாகனங்கள் வந்து லேபர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு வகை. ஒன்று நம்ம மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் இருக்குது. அந்த திட்டத்திலேயே ஃபார்ம் ரிலேட்டட் பணிகள் நிறைய இருக்கிறது. பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறது, டீசில்ட்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் அது ரிலேட்டடாக செக் டேம்ஸ் கட்டுறது, அந்த மாதிரியான பணிகளும் வந்து அதில் கொடுத்துருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது, அது ஒரு பெரிய பணி. ஆக்சுவலாக இட் இஸ் நியர்லி அந்த எம்ஜிஆர்ஆர்இசி திட்டத்தினுடைய 80% 70%-80% ஃபண்டு வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கே பயன்படுத்துகிறது. அது ஒரு வாய்ப்பு. அது நேரடியாக அக்ரிகல்ச்சர் துறையில் தான் பண்ணணுன்ற இல்லை. ஊரக வளர்ச்சித்துறை வந்து அக்ரிகல்ச்சருடைய ஒரு அலைடு செக்டார்ஸாக வரப்போகும்போது அதுலேயே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. We will move to others. See, the entrepreneurship budget that is the point that you have to look at is it's linked to the other problem. அதாவது இன்னி தேதியில் other forms of labor or other forms of employment are resulting in higher returns ங்கிறதுனால அவங்க agricultural labor shortage இருக்குங்கிற ஒரு situation. Social security schemes ங்கிறது general budgetல we have already said, especially for old age pension and so on, we've increased the allocation and increased coverage. So அந்த coverage நிறைய பேருக்கு வந்து கிடைக்கக்கூடிய old age pension மற்ற schemes வந்து the general budget has taken care of issues relating to labor. Unorganized labor boards க்கு greater support ன்னு சொல்லியிருக்கோம். Unorganized sector boardsல one of the boards is actually agriculture labor board. So on the labor side that issue has been addressed. Thank you. வேளாண் இயந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, வாடகைக்கு கொடுக்கறதுல வந்து சொந்த நிலதாரர்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் குத்தகை நிலதாரர்களுக்கு எடுக்கிறதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. சிட்டா அடங்கல் அதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லாததுனால வேற எதுவும் எளிதுபடுத்த முடியுங்களா? அந்த மாதிரியான திட்டம் எதுவும் இருக்குங்களா? ஃபியூச்சரில் அதை வந்து நம்ம செட்டரேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு இந்த மாதிரி 2-3 இடங்கள்ல இருந்து வந்தது. பட் அரசு மானியங்களை வந்து குத்தகைதாரர்கள் அதாவது பயன்படுத்துறதுக்கு ஏற்கனவே இந்த நம்ம இப்போ குறுவே பேக்கேஜில் கூட ஃபர்டிலைசர் பேக் கொடுக்கும்போது கூட அந்த மாதிரி வந்துச்சு. பட் அதெல்லாம் நம்ம செட்டரேட் பண்ணி இந்த தடவை கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. இதை நம்ம வருங்காலங்கள் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு அவங்களுக்கு உதவி செய்யலாம் என்று பார்க்கலாம். சந்தைப்படுத்துதல் நீங்கள் சரி எத்தனை கட்டிட்டு இருக்கோம், ஃபியூச்சரில் என்ன பிளான்? குடோன் சார், அதாவது கோடவுன்ஸ் அண்ட் இல்லை ப்ராசஸிங் பிளான்ஸ் நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட 400 அதாவது ஸ்டோரேஜ் குடோன்ஸ் வந்து நம்மளுடைய விற்பனை ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது. ரொம்ப வருத்தமானது என்னென்னா 5000 நியர்லி 5 லட்சத்துக்கு மேலே அதை தேவையான தேமிக்கக்கூடிய வசதி வந்து அதில் இருக்கிறது. பட் அதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறது. அதே போல் கோல்டு ஸ்டோரேஜ் வந்து நம்மகிட்ட 190 கோல்டு ஸ்டோரேஜ் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இது வந்து விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுக்கு சரியான விலைகள் இல்லை என்றால் அதை வந்து ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ 3 வாரத்துக்கு எழுதி அதை ஸ்டோர் பண்ணிட்டு தென் விலைகள் வரும்போது கிடைக்கலாம் அப்படின்றத நம்ம பண்ணுறோம். இந்த பட்ஜெட்டில் கூட 2 இடங்களில் ரெட்டியார் ஒட்டன்சத்திரம் அண்ட் பன்ருட்டியில் வந்து
கோல்டு ஸ்டோரேஜை கட்டுறதுக்கு நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் அது சரியாக வேலை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டும் இருக்கோம். வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்பாக அபிதாவை தான் நம்ம வந்து முடிச்சுட்டோம். சப்பலை தக்காளியை வந்து இதாக மாற்றுறதுக்கு ஏற்கனவே 5 நடமாடும் வண்டிகள் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அது வந்து எங்கெல்லாம் அதிகமான தக்காளி வந்து உற்பத்தி ஆகுறதோ அந்த இடங்களில் கொண்டு போய் நிப்பாட்டினோம்னாலே ஓரளவு மற்ற ட்ரேடர்ஸ் வந்து அது அதிக விலைக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்ற சைக்காலஜிக்கலாக ஒன்று வரும். அப்படி வாங்க முடியாத இடத்துல அதை நம்ம வாங்கி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். 5 இடங்களில் நம்ம வாங்கி ஆல்ரெடி கொடுத்து நடந்து கொண்டு இருக்கிறது தக்காளிக்காக. அது தேவையான மற்ற பொருள்கள் எந்த பொருள்கள் தேவைகள் இருந்தால் அதையும் நம்ம பண்ணலாம் சொல்லலாம். விவசாயிகளுடைய ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் அபிதாவை தான் வந்து அணுகிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டில் வந்து ஹிந்தியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதி சேவை மையம் வழங்கப்படுறதா அறிவிச்சிருக்கு. இது எப்போது செயல்பாட்டுக்கு வரும்? அதுக்கான கட்டமைப்பு வசதிகள்லாம் நம்ம செய்து ஆல்ரெடி அபிடாவுடைய ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு ரீஜனல் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அதே கிண்டி ஆஃபீஸில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மேலும் வந்து நமக்கு அதிகமாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த புதுசாக வந்து வருங்காலங்களில் ஏன்னா நாங்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து நிறைய வேளாண் ஏற்றுமதியாளர்கள் வந்து எங்களுக்கு அந்த சந்தை வழிமுறைகள் தெரியவில்லை, அதை எந்த கண்ட்ரிகளுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டும் தெரியவில்லை அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஏற்பாடு நம்ம செய்து இந்த ஆண்டு அதை வந்து அதுக்கான அமைப்பை வந்து நம்ம கொண்டு வரோம். சொல்லலாம் இது வந்து ஒரு 6-7 மாதத்தில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டடம் கட்டுறதுக்கு ஓராண்டுகள் வந்தால் கூட பட் அதுக்கு அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை நம்ம வந்து ஒரு மாதங்களே அதை ஆரம்பித்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணலாம். சூரிய மின்னாற்றல் மோட்டார் வந்து 5000 பேருக்கு இந்த வருஷம் பண்றதுக்காக ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றது. ஆனா கிட்டத்தட்ட 4000 கோடிக்கும் அதிகமா நம்ம வந்து வருடந்தோறும் ஈவிக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மோட்டார்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஈவியும் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல அவங்களுக்கு நடக்கிற பெரிய லாஸ்க்கு இது ஒரு காரணம், அதாவது இலவச மின்சாரம் அப்படின்றது ஒரு காரணம் அப்படின்றத குறிக்கோளா வச்சுருக்காங்க. ஸோ பாலிசி வைஸா நம்ம வந்துட்டு சோலார் பம்ப்ஸ் வந்துட்டு மிட்டிகேட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான அதாவதுங்க சோலார் பம்ப்ஸை பொறுத்த அளவில் தெர் ஆர் 2 விதமான ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒன்று வந்து எங்கே வந்து அவங்க வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ, அதாவது இலவச மின்சாரம் கனெக்ஷன் வாங்குறத வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்காகவும் பண்ணுறோம். இப்போ வந்து அதே திட்டத்தில் இன்னொரு போர்ஷன் என்னென்னா ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் சோலார் பொருத்தி கொடுத்து அந்த நெட் மீட்டரிங் மூலமாக அவங்க வந்து திருப்பி கிரிட்டுக்கு பவர் கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ டிஎன்இஆர்சியில் ஆர்டர் போட்டு அவங்க அந்த டெண்டர் விட்டுருக்காங்க தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலமாக. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கிரிட்டுலேருந்து பவர் எடுக்காமல் அவங்க லோக்கலாகவே பவர் எடுத்துருவாங்க. அண்ட் அந்த அளவுக்கு ஈபிக்கு அந்த பவர் சப்ளை குறையும். ஏன்னா 8 ரூபாய்க்கு வேறு எங்கேருந்தோ கொண்டு வந்து இப்போ ஈபியோட ஆவரேஜ் வெள்ளை அறிக்கையில் போட்ட மாதிரி 9 ரூபாய் 6 காசு ஆகுது ஒரு யூனிட் பவர் டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த காஸ்ட் சேவிங்ஸ் வரும். லோக்கலாகவே பவர் ஜென்ரேட் ஆகி அங்கேயே கன்சியூம் ஆயிரும். ஃபார்மருக்கு வந்து இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் இருந்து அந்த நேரத்தில் வந்து அவருக்கு பயன் தேவையில்லைன்னா அவர் வந்து அதை ஒரு லோவர் ரேட்டில் ஈபிக்கு விற்றுருவார். ஸோ இப்போ வந்து ஈபி அவருக்கு இலவச மின்சாரமும் அவருக்கு கண்டினியூ ஆகும். கூடுதலாக 2-3 ரூபாய் பர் யூனிட் அவர் எப்போ கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அதுவும் அவருக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்மருக்கும் ஒரு அட்வான்டேஜ், ஈபிக்கும் ஒரு அட்வான்டேஜுங்கிற முறையில் அந்த திட்டத்தையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சூரிய தட் இஸ் சோலார் ஜென்ரேஷனில் 2 விதமாகவும் அட்வான்டேஜ் வருது. யார் இப்போ வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்காரு அவருக்கு கிடைக்கலையோ அவர் சோலாருக்கு போயிட்டு சோலார் பம்ப் போட்டு அவர் அந்த திட்டம் ரெகுலராக நடக்கக்கூடிய திட்டம். இப்போ ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் த ஸ்கீம் அது வந்து ஏற்கனவே அவருக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருந்தாலும் அவங்களும் இதுக்குள்ளே வரலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 5 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தொடக்கத்திலேயே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு லாங் டர்மா வந்துட்டு நமக்கு தட் இஸ் எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது பேசிஸில் தான் இந்த திட்டமே உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் வி வில் என்டையர்லி ஃபண்ட். அதாவது கவர்மெண்ட் வந்து முழுமையாக ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் ஒன்று இருக்குது, அதோட சேர்த்து ஃபுல்லாக அது அவங்க 30% சப்சிடி கொடுக்குறாங்க. மேட்சிங் ஷேர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 30% சப்சிடி, 40% பாக்கி உள்ள பணத்தை ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக போட்டு
இந்த அவங்க விற்பனை செய்கிற எலக்ட்ரிசிட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்கீம். அதுக்கு தான் இப்போது தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அதுக்கான ஒரு டெண்டர் தான் இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் கெட்டிங் டிஎன்இஆர்சிஸ் அப்ரூவ். ஸோ தட் டேக்ஸ் கேர் ஆஃப் திஸ் கன்சர்ன். சார் இந்த புதிய வேளாண் சட்டம் சார் வி ஹாவ் தி அது சாரி தென்னையிலேருந்து ஓகே இல்லை தற்போது அந்த மாதிரியான ஒரு இது வரல எடுக்கல. பட் அதுலேருந்து வந்து நம்ம வந்து கற்பட்டி பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். பணம் கற்பட்டி பயன் பண்ணுறது, பணம் கல்கண்டு பண்ணுறதுக்காக நம்ம ஈவன் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையிலே வந்து சொல்லி அதை வந்து நல்ல ஒரு இப்போ பார்த்தா குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நல்லா ஒரு அவங்களுக்கு வந்து அதுக்கான மூலதன உதவி எல்லாம் கொடுத்து மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்து அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கையிலே வந்திருக்கிறது. அதே மாதிரி சரி தேங்க்யூ. தமிழ் வழி புதிய வேளாண் சட்டம் அதாவது இந்த அரசு வந்து எப்படி பின்பற்ற போறாங்க? ஏன்னா ஏற்கனவே உள்ள 3 மாசம் இந்த கவர்மெண்ட் வந்து புதிய வேளாண் சட்டத்தை ஆதரிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அதை எந்த மாதிரி செயல்படுத்த போறோம்? புதிய வேளாண் சட்டம் வந்து அதுக்கு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. புதிய வேளாண் சட்டத்தை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது நீங்கள் உங்களுக்கே தெரியும், இது பாலிசி டிசிஷன் ஆக்சுவலாக. இட்ஸ் அரசனுடைய இதில் அவங்களுடைய கன்சிடரேஷனில் இருக்கிறது. இட்ஸ் டூ ஏர்லி டு டெல் அபவுட் தட். தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின். சாரி சரி நீங்கள் ஒரு மீட்டர் பொறுத்து எப்படியும் அவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4520 கோடி ரூபா வந்து இதுக்கு மட்டுமே நம்ம இந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து இபிக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ ஆவரேஜாக 22 lakhs எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்கள் அதை ஆவரேஜாக பார்த்தாலும் 20,000 வந்து ஒவ்வொரு விவசாயத்துக்கும் அதான் ஆவரேஜாக வந்து சப்சிடி மாதிரி வந்து வருஷம் கொடுத்து கொண்டிருக்கோம். பட் என்ன போகுது அப்படின்றத எவ்வளோ மின்சாரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ரெகுலேட் பண்ணணும். அதுக்காக தானே மீட்ரு வைக்கிறாங்களா. ஓவர் அண்ட் அபவ் வந்து எந்த ஒரு விவசாயிக்கு நம்ம வாங்குறது இல்லை இல்லையா. ஆல்சோ டெக்னிக்கலி த மீட்டர் வந்து இட் நீட் நாட் பி அட் தி அக்ரிகல்ச்சரிஸ்ட் எண்ட். நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எண்ட்லேயும் மீட்ரு பண்ணலாம். வாட் வி நீட் டு டூ, ஒரு நிதித்துறை அமைச்சர் சொன்னது வந்து வாட் cannot be measured cannot be corrected. ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து இபி எண்ட்லேயும் மெஷர் பண்ணலாம். we need not measure it necessarily at the farmers. ஸோ சார் தமிழ் வழியில வேளாண் மற்றும் தோட்டக்கலை கல்வி அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்க. எந்த ஆண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? இட்ஸ் கரெக்ட். அது வந்து there is some technical issues are there actually because அதுக்கான பாடம் தமிழ் சிலபஸ் எல்லாம் பண்ணணும். அவங்க தேவையான டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வந்து பண்ணணும் ஆக்சுவலாக. தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை வந்து செயல்படுத்த அதை வந்து இருந்த பின்னாடி தான் அவங்களுக்கு ஆரம்பிக்க முடியும் ஆக்சுவலாக. பட் இதில் வந்து இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணியிருக்கோம். பட் வில் ட்ரை as soon as possible. பட் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அகாடமிக் இயரில் தான் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம், ஏன்னா திருப்பி வந்து அதுக்கான சாங்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஐசிஆரில் வேறு வாங்க வேண்டியது இருக்கிறது. ஆல்ரெடி கவுன்சிலிங் இஸ் கோயிங் வெரி ஷார்ட்லி இஸ் கோயிங் டு டூ இட் ஆக்சுவலாக. இந்த வருஷம் இல்லாட்டி கட்டாயம் அடுத்த வருஷம் அதுக்கு பண்ண போகிறோம். சரி, இதில் வந்து தோட்டக்கலை கல்லூரி வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் இந்த மாநில அறிக்கையில் பண்ணியிருக்கோம். தோட்டம் அதுதான் புதுசு தான். புது தோட்டக்கலை கல்லூரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருது. தேங்க்யூ வெரி மச்.